ஏதாவது ஒரு முன்னேற்றம் இவரால உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவருக்கு ஒரே தகுதி என்ன? அவர் பஸ் முதலாளி, பணம் வச்சிருக்கிறார். உங்ககிட்ட எங்கேயாவது ஒரு நாளாவது இறங்கி வந்து பேசியிருக்கிறாரா? உங்க ஊருக்கு வந்திருக்கிறாரா? ஏதாவது காரியத்துக்கு உங்க தெருவுக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க கிராமத்துக்கு ஒரு முறையாவது வந்திருக்கிறாரா? உங்க பிரச்சனை ஏதாவது ஒண்ணு தீர்த்து வச்சிருக்கிறாரா? ஒரே தகுதி பணக்காரர், பஸ் முதலாளி. இது ஒரு தகுதியா? அவர் வீட்டு வாசல் கேட்ல நீங்க போய் நிக்கணும். ஆனால் என்னுடைய அன்பு தம்பி சரவண உங்க வீட்டு வாசல் கேட்ல நிற்கிறார். இதுதான் வித்தியாசம். காங்கிரஸ் வேட்பாளருக்கும் நம்ம வேட்பாளர் எல்லாம் வித்தியாசம். காங்கிரஸ் வேட்பாளர் வாசல் கேட்ல நீங்க நிப்பீங்க, சரவண உங்க வீட்டு வாசல் கேட்ல நிப்பாங்க. அதான் நான் கேட்கிறேன், இந்த முறை தயவு செய்து இந்த தொகுதியில எதுவும் பார்க்காதீங்க. கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க. ஒரு இளைஞர், ஒரு வழக்கறிஞர், ஒரு போராளி தம்பி சரவணனுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நம்முடைய ஆமாகிருஷ்ணன் போன முறை நம்ம போட்டி வாய்ப்பு கொடுக்க முடியல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் நான் கொடுத்தேன், வழக்கறிஞர் பாலு கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாம் உங்களை சொல்ல தொகுதி மக்கள் சொல்றேன், எங்களுக்கு வழக்கறிஞர் வேணாம், எங்களுக்கு ஹோல்சேல் சாராயம் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற சாராய முதலாளி யாராவது பாக்குறீங்களா? இந்த தொகுதி எம்பியும் காணும், எம்எல்ஏவும் காணும். தேர்தல் நேரத்தில் வருவாங்க, மூட்டை எடுத்துட்டு வருவாங்க, பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. நீங்களும் ஏமாறுவீங்க, காசு வாங்கி ஓட்டு போட்டா முடிஞ்சு போச்சு தலையெழுத்து, அவ்வளவுதான். ஆனா இந்த தேர்தல் உங்கள் தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளோட தலையெழுத்தை மாற்றுகின்ற எம்எல்ஏ தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இங்கே சரவண வெற்றி பெற்றால் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். திமுக இப்படி ஒரு மோசமான ஆட்சியை நான் பார்க்கிறேன். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி